வணக்கம் நண்பர்களே. திருச்சியில விஜய் பேசிய பேச்சுக்கு பிறகு அதை பற்றியே தொடர்ச்சியா ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பேசிய 4 நாட்கள் ஆன பிறகும் கூட அந்த பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றுவதாக பலரும் பேசுறத பார்க்கலாம். இன்னும் கூட தொலைக்காட்சிகள்ல விவாதங்கள்ல விஜய் பேச்சு, விஜயனுடைய உடல் மொழி, விஜய் பயன்படுத்திய வார்த்தைகள், விஜயினுடைய அந்த அநாகரிகமான அந்த அந்த வே ஆஃப் டாக்கிங் இருக்காது. இதைத்தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ணன் சொல்றாரு விஜய் தன்னுடைய உடல் மொழியை மாத்திக்கணும் அப்படின்ட்டு. வைகோ சொல்றாரு விஜய் எப்படி பேசினா என்ன, அவர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தா போதும். இப்படி தொடர்ச்சியாக அதற்கு அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க பிளான் அதுதான். நீங்க என்ன பேசுறீங்க, எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, இதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும், அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க உங்களுடைய பேச்சு குறித்து எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்த்தது. அது கிட்டத்தட்ட நடந்து. அப்போ இனி வருகிற நாட்கள் இப்படித்தான் போகுமா, இதே மாதிரிதான் அந்த செயல்பாடுகள் இருக்குமா விஜயோடது அப்படின்னா நிச்சயமா 100% அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதோ அல்லது இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை தருவதோ அல்ல. நோக்கம் அது அல்ல. ஏன்னா இவங்க வந்ததே ஒரு பிசினஸ் மோட்டிவ் மாதிரி தான். ஒரு 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 பிசினஸ் ஒரு பொருளை பிராண்ட் பண்ணி அதை மக்கள் தலையில திணிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதான் பிசினஸோட டாக்டிக்ஸ். அந்த உத்தியத்தை விஜய் அண்ட் கோ பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தி ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு இதை முழுமையா நீங்க ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பொய்களை தொடர்ந்து அவங்க செஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விஜய் பேச்சருடைய தாக்கம் அதை விட்டுருங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி அவருடைய அந்த பிரஸ் மீட் 2 நாட்களுக்கு முன்பு அவர் அந்த பிரஸ் மீட் பண்ணாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் கொடுத்த பதிலடி இருக்கு பாருங்க, அது மட்டும் இதுவரைக்கும் விஜய்க்கு எதிர்வினை ஆற்றியவர்களேயே த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது ராசாவோட அந்த பேட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய வரவேற்பு அந்த பேட்டி கிடைச்சிருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட ஒரு சவுக்கெடுத்து அடிச்ச மாதிரி, ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரி அந்த ராசாவுடைய பேட்டியை பார்க்கலாம். இதை திமுக முன்னாடியே செஞ்சிருக்கணும். இதுதான் பலருடைய கருத்து. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், அவனை ஒதுக்கி விட்டுற மாதிரி அவனுடைய பேச்சுக்களை கண்டு காணாம போனார் இல்லையா சிஎம் ரேஞ்சுக்கு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு மு க ஸ்டாலின், அவருடைய தரத்துக்கு விஜய்க்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அன்னைக்கு. அதே போல உதயநிதி பதில் சொல்ல தேவையில்லை, அது அன்னைக்கு சூழ்நிலை. ஆனா மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பதில் சொல்லாம அப்படியே கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒண்ணு அதிகபட்சம் DK இளங்கோவன் பேசுவாரு, இல்லைன்னா கனிமொழி எப்பயாவது கருத்து சொல்லுவாங்க, இவ்வளவுதான். ஆனால் சரவெடியா தொடர்ச்சியாக அவங்க அப்பயே மறுத்து இருக்கணும். அது மக்கள் மத்தியில ஒரு ஏன்னா இந்த விஷ கருத்துக்கள் போய் வேகமா சேருது. அதை தடுத்து நிப்பாற்ற ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியான எந்த விஷயத்தையும் திமுகவினர் முன்னெடுக்கல. அப்போ சரி, அது போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. இப்போ அவங்க கையில் ஆட்சி வந்துருச்சு. இப்போ முதல்வராக இருக்கிறவர் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் முதல்வர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆனா இப்போதும் கூட மு க ஸ்டாலின் அவருடைய ரேஞ்சுக்கு விஜய்க்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவர் சொல்ல வேண்டாம். ஆனா ராசா மாதிரியான வாத திறமை மிக்கவர்கள் தன் மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு சுமத்துச்சு அந்த காங்கிரஸ் பீரியட்ல அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 1,76,000 கோடி, 1,76,000 கோடி கற்பனை பண்ண முடியாத மிகப்பெரிய தொகைங்க. இந்த தொகையை வெறும் காத்த வச்சு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே இப்ப இருக்கிற சிஎம் படத்துல ஒரு வசனமே கூட வச்சாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி திகார் ஜெயில வச்சாங்க இந்த ராசாவை. இந்த ராசா தன் மீதான அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த வக்கீல வைக்காம தானே வழக்கறிஞராக நின்று வாதாடி சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு வந்தார். தான் நிரபராதி அப்படின்னு அதே சிபிஐ நீதிமன்றத்தை சொல்ல வச்சார். அப்படி ஒரு திறமைசாலி ராசா அவர்கள். கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு பேசக்கூடியவர், சரி கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, மிகப்பெரிய கோபம் அவருக்கு உண்டு. எப்பயுமே பல விஷயங்கள்ல அவர் கோபமா தான் பதில் சொல்லுவார். அவருடைய அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் அப்படி இருக்கும் சென்சேஷன்ல. இந்த மாதிரியான தலைவர்களை விட்டு பேச வைங்க. இப்ப ராசா கொடுத்த பேட்டி இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஜயனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த டீகோடுன்னு அது போல அந்த 20 நிமிடம் 18 நிமிஷம் பேசினார் விஜய்.
அந்த 18 நிமிஷ பேச்சுக்கு வந்து ராசா 1 மணி நேரம் பிரஸ் மீட்ல பதில் சொன்னாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் எடுத்து வச்ச அந்த வாதங்கள் வந்து யாராலும் மறுக்கவே முடியல. விஜய் வாயே திறக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அல்லது விஜய் கட்சியை சேர்ந்த யாராவது வாயை திறக்க முடிச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. முக்கியமா வந்து ராசா சொன்னது நம்ம பல முறை சொல்ற அந்த குற்றச்சாட்டு தான். நீங்க சட்டசபையில உங்க மூஞ்சி எப்படி இருந்தது, உங்க உடல் மொழி எப்படி இருந்தது, உங்களுடைய பேச்சு திறன் அங்க எப்படி இருந்தது, ஏன் அங்க அப்படி இருந்தது? அதே விஜய் திருச்சி மீட்டுக்கு வந்த உடனே திருச்சியில மக்கள் சந்திப்புல அங்க விஜயோட பேச்சு எப்படி இருக்கு, அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அங்க வந்து கர்ஜிக்கிறீங்களா முழங்குறீங்களா அது எப்படி, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அது உண்மையான விஜய். அது இது கீ கொடுத்த ரோபோ மாதிரி இங்க வந்து இப்படி ஆவேசமா பேசுறாரு. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எப்படி வந்தது, ஏன் இந்த மாதிரியான ஒரு பேச்சை உங்களால சட்டமன்றத்துல கொடுக்க முடியல? அந்த கேள்விக்கு பதில். ஏன்னா இனி வருகிற நாட்கள், ஏன்னா சட்டசபை கூட்டுவாங்களான்னு தெரியல, அப்படியே கூட்டினாலும் அதுக்கு விஜய் முதல் நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆப்சென்ட் ஆவாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா இனி வருகிற காலங்கள் வந்து விவாதங்கள். இதுக்கு முன்ன நடந்தது வெறுமனே சம்பிரதாயம். அந்த எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணது மட்டும்தான். அதுக்கு ஒரு நன்றி உரை மட்டும்தான் விஜய் படிச்சார், பேசல. ஆனா இனி வருகிற காலங்கள்ல எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி எழுப்புவாங்க, ஆளுங்கட்சியில உட்காந்துருவா பதில் சொல்லுவோம், இன்ஸ்டன்டா சொல்லணும், பதில் யாரும் எழுதி கொடுக்க முடியாது. அப்ப விஜயால வந்து அந்த இன்ஸ்டன்ட் பதில் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சி சார்ந்த யாராவது சிலர் இருந்து பேசுவாங்க. அப்படி எழுந்து பேசணும்னா விஜய் சபைக்குள்ள இருந்தா அப்படி பேச முடியாது, முதல்வரை மீறி. அப்போ இவர் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வராம போனா திரும்ப இதே மாதிரி ஒரு மீட்டிங், இதே மாதிரி ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அங்க வந்து விஜய் முழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்கிரிப்ட் தானே, ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி வெளியிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் வந்து இனி அவர்கள் காலத்தை ஓட்டுவாங்க. சோ விஜயனுடைய பேச்சு திறமை பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது 0 அல்லது மைனஸ்ங்கிறத ராசா வந்து பொதுவரை போட்டு உடச்சுப்போம். நம்ம எல்லாம் இந்த சேனல்ல தான் உட்காந்து பேசுறோம். ராசாவோட பேட்டி மூலமாக அந்த இன்னபிலிட்டின்னு சொல்றோமே, விஜயனுடைய இன்னபிலிட்டி அது வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அந்த பிரஸ் மீட்ல. அதுக்கு அடுத்து இவர் தூய சக்தி, தூந்து சக்தி, பார சக்தி, தோர சக்தின்னு கேவலமா ஒரு பஞ்சு டயலாக் என்ற பேர்ல வந்து பேசிட்டு போனார்ல, அதையெல்லாம் வந்து ராசா போட்டு வெளுத்த விதம் இருக்க, அது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அப்பா இப்பதான்டா வந்து திமுக ஃபுல் ஃபார்முக்கு வந்து இறங்கி இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரியான பதில, இந்த மாதிரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் திமுக காரங்க அப்படின்ற அந்த உணர்வு தோணுச்சு. எப்படி ஒரு தில்லுமுள்ளு சக்தியா விஜய் வந்து அரசியல் செய்யறாருங்கிறத எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இது ஒவ்வொரு நாளும் பலரும் சொல்றதுதான் அது வந்து அங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இன்னொன்னு, இது பழிய தூக்கி எம்எல்ஏ போடுறீங்க, பழிய தூக்கி எம்எல்ஏ போடுறீங்கன்னு விஜய் பேசுறாருல்ல, அந்த பழிய தூக்கி யார் போட்டாங்க? யாரும் பழியே போடல. ஆனா நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா சட்டம் ஒழுங்குன்றது உங்க கையில இருக்கு. நீங்க வந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே இந்த எஸ்சி சார் சொல்றாரு, நீ தான் சிஎம், வந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே நீ தான் அதுக்கு பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு. அடுத்தவங்க மேல பழியே போட முடியாது. தெருவுக்கு தெரு கஞ்சா இருக்கு, தெருவுக்கு தெரு போதை மருந்து இருக்கு, அப்படி 10 பொதுவா சொல்ற கூடாது. போதை மருந்து புழக்கம் கண்டிப்பா இருக்கும். அது ஏடிஎம்கே பீரியட்ல இருந்துச்சு, டிஎம்கே பீரியட்ல இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், இப்போ இந்த குட்கா, பான் மசாலா இதெல்லாம் தடை பண்ணிட்டேன், தடையை 1 வருஷம் நீட்டிச்சுட்டேன்னு சொல்றாங்க. தடை போட்ட காலத்துல என்ன லட்சணத்தில் இருந்தது? எல்லா ஊர்லயும் வந்து அதை வித்துக்கிட்டு தான் இருக்கா மறைமுகமா. சின்ன கடைக்காரங்க விற்கிறாங்கன்னு சொன்னா பெரிய அதுக்கு சப்ளை பண்ற ஹோல்சேல் வியாபாரி எங்க இருப்பான்? அவன் யாருன்றது போலீஸுக்கு தெரியும். அந்த போலீஸ் தான் வந்து விஜய் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நோண்டி நுங்கெடுத்து அவன் யாருன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டாடுற துப்பு யாருக்குமே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க போதைப் பொருளை பத்தி பேசுறீங்க? போதைப் பொருளை தடுக்கிற அந்த ஆற்றல் மொத்தமும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா உங்களால் அதை பயன்படுத்த முடியல, அல்லது அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ற திறன் வந்து உங்களுக்கு இல்லை. சோ இத பழிய தூக்கி எம்எல்ஏ போட்டாங்கன்னா பழி யாரும் போடல, உங்களால் உங்களுடைய இன்னெஃபிஷியன்சி அதைத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்க. போலீஸ கையில வச்சிருக்கிற அடுத்த செகண்டே இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்றா. அவங்க அட்லீஸ்ட் 50% பண்ணுவாங்க, 100% பண்ற மாட்டாங்க, ஒரு 50% பண்ணுவாங்க. ஆனா அதை கூட செயல்படுத்துகிற அதிகாரிகளை போட்டாச்சு. அதிகாரிகளை போட்டு என்ன பிரயோஜனம்? அதிகாரிகளுக்கு நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த? அதிகாரிகிட்ட நீ என்ன ஆலோசனை பண்ண? அதிகாரிகளுக்கு உன்னோட ஐடியா ஏதாவது நீ கொடுத்துருக்கியா? ஒண்ணுமே இல்லை. இருந்தா தானே கொடுக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி விஜயனுடைய இந்த இன்எஃபிஷியன்சியை, திறமை இன்மையை வந்து நம்ம இனி தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அந்த நேரம் வந்து வந்துருச்சு. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஆட்சிங்கிறது ரொம்ப அலங்கோலமா போயிடுச்சு. இந்த நாட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மை, நிலையற்ற ஒரு தன்மை, அது வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து இவர்கள் குறை சொல்லும் அந்த படலத்தை தான் ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் வந்து அடுத்தவங்க மேல பழியை போட்டு ஆட்சியை ஓட்ட முடியும். 6 மாசம் வரைக்கும் ஓட்டலாம். அதைத்தான் வந்து இவங்க தொடர்ந்து செய்வாங்க. இப்ப இன்னைக்கு நிர்மல்குமார் ஆரம்பிச்சிட்டாரு. சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, ஏன் கரண்ட் வரல அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சுன்றாரு. ஹார்ட் டிஸ்க் காணாம போட்டோம், ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்ல, அது வேற விஷயம். ஹார்ட் டிஸ்க்ன்றது நீ என்ன சொல்ல வர, ஊழல் நடந்துருச்சு, ஸோ ஊழல் தொடர்பான அந்த ஃபைல் எல்லாம் காணாம போயிடுச்சு, அதானே சொல்ல வரீங்க. அந்த கருமம் கிடக்கட்டும். ஏன் கரண்ட் வரல? ஊழல் நடந்ததா நடக்கலையே, கரண்ட் வந்துதான் இருந்து மின்வெட்டுங்கிறது இல்லாம தானே இருந்தது. இப்போ தினசரி தொடர்ச்சியாக சில மணி நேரம் கரண்ட் கட் பண்றாங்களே, ஏன் கட் பண்றாங்க? கிராம பகுதியெல்லாம் வந்து அந்த மின்சாரம் அந்த சீரான அழுத்தத்துல மின்சாரம் வரல. இப்போ வரைக்கும் ராத்திரி 12 மணிக்கு மேலாவது வீடுகளில் மின்சார அழுத்தம் வந்து சரியாவதற்கு 12 மணிக்கு மேலாவது. இதுக்கு முந்தைய ஆட்சியில இந்த 25 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லையே. ஆர்டிஸ்ட் காணாம போறதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா அவர் தொடர்ச்சியாக இந்த ஊழலை பிரதானப்படுத்துறார். டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல், செந்தில் பாலாஜி இருக்கும்போது டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல். செந்தில் பாலாஜி பதவியை விட்டு போய் எவ்வளவு காலம் ஆச்சு? அதன் பிறகு வேற அமைச்சர் கண்ட்ரோல்ல மின்சார வாரியம் வந்துருச்சு. சோ இப்படி ஒன்னொன்னா வந்து இவர்கள் ஒவ்வொரு துறையிலும் குறைய மட்டும்தான் சொல்லுவாங்க. அங்க என்னென்ன நிர்வாக சீர்கேட்டை வந்து நாங்க எப்படி சரி பண்ணுங்கிறத அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதற்கான திறமை வந்து அவங்களுக்கு இல்லை. நம்ம முன்னே சொன்ன மாதிரி வந்து 5000 கோடி ஊழல் நடந்திருக்கு, 10,000 கோடி ஊழல். எத்தனை நாள்ல ஆட்சிக்கு வந்து 25 நாட்களில் 5000 கோடிக்கு மேல வந்து ஒரு துறையில மட்டுமே ஊழல் நடந்திருக்குன்றாங்க. அது தொழில்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, இதுல மட்டுமே வந்து 10,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனி வருகிற நாட்கள்ல எத்தனை லட்சம் கோடி வந்து ஊழலுங்க அரங்கேற போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஊழல் பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னாரு, நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்ல 20% வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரே கணக்குல தான் வந்து இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதைத்தான் வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் ஓப்பனா பேசிட்டாரு. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு 20% போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 20% எவ்வளவு வரும் 5 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை லட்சம் கோடிகளை வந்து சுருட்டுவதற்கு இந்த அரசு இப்ப இருந்தே வந்து ஜரூரா தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வெளியில் இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா தலைமைச் செயலகத்திலிருந்து வருகிற செய்திகள், தலைமைச் செயலக பிரஸ் ரூம் போனீங்கன்னா அங்க உலா வருகிற செய்திகள், அங்க பேசப்படுகிற விஷயங்கள்லாம் கேட்டா பக்குன்னு, அவ்வளவு தூரத்துக்கு இந்த அதிகாரிகள், இந்த புதுசா வந்திருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் புதுசா வந்தவங்க தானே, அவங்களுக்கு வந்து இந்த எப்படி வருமானத்துக்கான வழி ரூட் எங்கெங்கிருந்து வருதுங்கிறத யார் சொல்லி கொடுப்பாங்க? இது ரூட் சொல்லி கொடுக்காது, இந்த அதிகாரிகள் தான் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க தான் ரூட் போட்டு கொடுப்பாங்க. அது ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இந்த தேனை பார்த்த நரி மாதிரி வந்து அந்த அந்த ஊழலை அல்லது அந்த கமிஷன் அடிக்கிறதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து வெறியோட இவங்கெல்லாம் பாயிறாங்க அப்படின்ற செய்திகளை வந்து நம்ம தலைமைச் செயலகத்துல வந்து கேட்க முடியுது. ரொம்ப கவலையாத்தான் இருக்கு. ஆனால் சீக்கிரமா வந்து இன்னும் பல அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்து வந்துடும். இவங்கெல்லாம் சீக்கிரமாவே அம்பலப்பட்டு நிற்பாங்க. அதே நேரம் இப்போ எதிர்கட்சிகள், அதாவது இந்த ஆட்சிக்கு எதிரான அந்த செய்திகளை, இந்த ஊழலை அம்பலப்படுத்துறதுல, அதே போல விஜயை ஏற்கனவே அம்பலப்பட்டுட்டாரு. ஆனால் இன்னும் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து விஜயினுடைய அந்த மோசமான அந்த ஆட்சிங்கிறது பதிகிற அளவுக்கு ராசா மாதிரி இன்னும் நிறைய பேசணும், அதை தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கறது.